வணக்கம். 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2014ஆம் ஆண்டு ஒரு விடுமுறையான பௌர்ணமி தினத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஆனால் பௌர்ணமி நிலவை நாம் காண்பதற்கு மேகம் விட்டு தருமா என்ற கேள்விதான் இயற்கை எங்களுக்கு இன்றைய சவாலாக தந்திருக்கிறது. மேல் மாகாணத்திலே அதே போன்று பரவலாக நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே மழை பெய்வதான ஒரு நல்ல தகவல் வந்திருக்கிறது வறட்சிக்கு பின்னர். ஆனால் அது தொடர்ந்தால் இருக்கக்கூடிய ஆபத்தும் நின்று வரும்போது இருக்கக்கூடிய நன்றும் தீதும் நன்றும் முன்னே இருக்கிறது என்ற வள்ளுவருடைய கூற்று போல் நமது இயல்பு வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளும் அதையே பறைசாற்றுகின்றன. நாங்கள் செய்திகளை அறிவித்தருபவர்கள் மாத்திரம்தான் அதை அறிந்து நடைமுறைப்படுபவர்கள். நீங்கள் என்ற விடுமுறை செய்தியை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு அதை இன்னும் எங்களுக்கு சரிக்கிரமமாக தருவதற்கு செய்தி அறையிலிருந்து உமா சந்திரா வந்திருக்கின்றார்கள். வணக்கம் உமா சந்திரா. வணக்கம் கஜன். அது மாத்திரமல்லாமல் நீண்ட நாளைக்கு பிறகு மழை கிடைச்சிருக்கிறது. மழை மாத்திரமல்லாமல் கூடவே காற்றின் வேகமும் அதிகரித்திருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். இந்த காற்றின் வேகத்தால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியோடு நாங்கள் இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் செல்லலாம். இது இயல்பான ஒரு விடயம் தான். அதாவது உலகிலே தீதும் நன்றும் முன்னே இருக்கிறது, வினை எப்படி இருக்கிறது வள்ளுவர் சொன்னது போல கடந்த வாரம் இடி, இந்த வாரம் காற்று, அனைத்தும் வரும். பொதுவாக ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னர் இருந்த ஒரு நிலைமை மழை இல்லாமல் முற்றுமுழுதாக வறட்சியான காலநிலை. இப்பொழுது மழை பெய்கிறது, கூடவே இயற்கை அன்னையின் சீற்றமும் இருக்கிறது. ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று அருமையும், இன்னொன்று வந்தவுடன் மற்றதன் அருமையும் உங்களுக்கு இப்போதுதான் புரியும். இது அந்த காலம் உணர்த்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இது நாங்கள் வெறுமனே செய்தியாக இயற்கையாக தருகிறோமாக இருந்தால் இல்லை. மிக முக்கியமானது வினை என்பதும் ஒரு இயற்கையான விடயம். நான் பேசிவிட்டேன் என்றால் அந்த பேசுகின்ற அந்த அலைவரிசை இந்த உலகத்திலே தான் இருக்கின்றது. இதன் பின்விளைவும் உண்மையே சாரும் என்ற உண்மையும் இருக்கிறது. இப்போது நாங்கள் செய்திக்கு போகும்போது அதன் உண்மையினுடைய நிலையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். நிச்சயமாக இன்று முதலில் வெளிவந்திருக்கிற உதயன் பத்திரிகையை பார்க்க போறீங்க. பொறுப்பு கூறுவது இலங்கை பின்னடிப்பு மனித உரிமைகள் குழுவின் கூட்டத்தில் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டது. அதாவது பொறுப்பு கூறுவது தொடர்பில் இலங்கை ஒரு பின்னிலையில் இருப்பதாக நேற்று நடைபெற்ற ஐநா கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் அங்கு பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் தற்போதும் பின்தொடரப்படுவதாகவும் ஐநா உறுப்பினர் ஒருவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அதே நேரம் இன்னும் ஒரு விடயம், நேற்று முன்தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோபியினுடைய மனைவி மற்றும் அவரது சகா, முன்னாள் புலி உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, உறுப்பினர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவி செய்யக்கூடியவர்கள், தெரிந்தோ தெரியாமலோ உதவி செய்யக்கூடியவர்களும் குறிப்பாக இவ்வகையான என்ன சொல்வார்கள் விசாரணைகளுக்கு முன் கொடுக்க, அதாவது 2 விதமான நிலைப்பாடு காணப்படுகிறது. பொதுவாக யுத்தம் நிறைவுக்கு வந்து அந்த யுத்த வீரர்கள் நாட்டில் அமைதியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கருதப்படுகின்ற விடுதலை புலி உறுப்பினர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்கள் சகஜமாக சமூகத்தோடு இணைக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்கிறது. இதே நேரத்தில் வெளிநாடுகள், சர்வதேச தரப்பினர் இன்னும் யுத்தம் நிறைவடைந்தாலும் அவர்கள் தொடர்பான செயற்பாடுகள் முழுமையடையவில்லை என்ற ஒரு கருத்தும் சர்வதேசத்தின் பக்கம் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கு. அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய சிலர் விடுதலை புலிகளோட முன்னாள் தலைவர்களாகவும் அரசியலில் தேர்தல்களில் நின்றிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதாவது பொதுவாக கஜன், ஒரு யுத்தம் நிறைவடைந்த நாடு என்பது இலங்கை மட்டுமல்ல, சர்வதேச உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாடும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சர்வதேச அழுத்தங்களையும் எதிர்கொள்ளும். அந்த ஒரு வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்க வேண்டும். 2 தரப்புகளும் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அந்த யுத்தம் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு சர்வதேசத்தின் அழுத்தமே இன்றைய தலைப்பாக உதயன் பத்திரிகையில் வந்திருக்கிறது. போலியான வாக்குறுதிகளை நிறுத்த வேண்டும் இலங்கை, சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை. நான் சொன்னேன், அந்த வினைகள் எப்போதும் அலைவரிசையிலே தான் தங்கி இருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை வரும். இதுவும் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கிறது. அதாவது இலங்கை அரசாங்கம் கொடுக்கின்ற போலியான வாக்குறுதிகளை நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை சொல்லியிருக்கிறது. அதாவது அவர்களுடைய பார்வையில் இலங்கை அரசாங்கம் போலியான வாக்குறுதிகளை வழங்குவதாக, மக்களுக்கு சரி சர்வதேச சமூகத்திற்கு சரி போலியான வாக்குறுதிகளை வழங்குவதாகவும் அதை நிறுத்துமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அடுத்து காலநிலை, மேகமூட்டம், மழை, காட்டு வீச்சு, தென்மேற்கு காற்று 34 கிலோமீட்டர் வேகம் மணித்தியாலத்துக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஈரப்பதம் 48%. காற்றழுத்தம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, வெளிச்ச தெளிவு பற்றி பேசப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல பாகங்களில் முடிவுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவிய திணைக்களம் எதிர் கூறியிருக்கின்றது. இது ஒருமுறை இருக்க இந்த இடத்திலே கொஞ்சம் நிறுத்தி நாங்கள் இன்னும் அதிகம் பேசலாம் என்று இருக்கின்றோம். இன்றைய தினம் குறிப்பாக விஷ்ணுவிற்கு
பெருமாளுக்கு மிக முக்கிய தினம் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த பஞ்சாங்கங்கள் மூலமாக குருக்கள் உரையாடியதனூடாக தெரியக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக நெடுமாள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர விஷ்ணு ஸ்தானம் நெடுமாலையில் இருக்கின்றது. அங்கே இன்றைய தினம் தேர் அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் வல்லிபுர ஆழ்வார் கோவிலில் இன்று தீர்த்தம். அதே நேரம் இஸ்கோன் சர்வதேச கிருஷ்ண பக்தி கழகத்தினுடைய இன்னும் ஒரு கோயில் ஒன்று திறப்பு விழா இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் நேற்றைய தினம் இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் செய்தி வெளியிட்டிருந்தன. அதாவது திருப்பதி ஏழுமலையான் அதற்கான தரிசன நேரமும் இன்றைய தினம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. VIP தரிசனமாகட்டும் சாதாரண தரிசனமாகட்டும் சுமார் 8 மணித்தியாலங்கள் இடைநிறுத்துவதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்திருந்தது. அதற்கு காரணம் இந்த சந்திர கிரகணம் கூறப்பட்டிருந்தது. பின்னர் இந்த விஞ்ஞானிகளினுடைய அதாவது குறிப்பாக ஜெர்மனியிலிருந்து இயங்கக்கூடிய அஸ்ட்ராலஜி சர்வதேச விண்ணியல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய வெளிப்பாடு முதன் முறையாக உலகத்திலே இந்த பஞ்சாங்கங்களினுடைய கணிப்பை நேர்த்தியாக பறைசாற்றக்கூடிய ஒரு சான்றிதழை கொடுத்த ஒரு தகவலாக வெளிவந்திருக்கிறது. இந்த வாரம் அது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்றது. அதாவது விஞ்ஞானிகள் எல்லாரும் சாதாரணமாக பஞ்சாங்கங்களை தவிர்த்து விட்ட காலம் தாண்டி பஞ்சாங்கத்தின் கணிப்பை ஏற்றுக்கொண்ட முதலாவது சந்தர்ப்பமாக பதிவாகி இருக்கின்றது. என்னவென்றால் இன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் வருகிறது என்பதை மிக தெளிவாக அவர்கள் எதிர்வு கூறியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை. அதிலும் ஒரு முக்கியமான விஷயம் கஜன், இன்றைய விஞ்ஞானிகள் பயன்படுத்துவது அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள். அது தவிர முக்கியமான விடயங்கள் விஞ்ஞானம் என்கின்ற ஒரு அரிய ஒரு விஷயத்தை கையாள்கிறார்கள். ஆனால் அந்த முன்னோர்கள் பஞ்சாங்கத்தை கணிப்பிடும் போது இது எதுவுமே இல்லை. எப்படி கணித்தார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் அது தற்போது நடைமுறையில் இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த 2 கிரகணங்களும் ஒரு சேர வருகின்ற ஒரு மாதம் மிகப்பெரிய மனித இயல்பு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையும் என்றும் அவர்கள் எதிர்வு கூறியிருக்கின்றார்கள். அதன் வெளிப்பாடுதான் இந்த இயற்கையின் மாற்றம். அது மாத்திரமல்ல, பல செல்வாக்கு மிகுந்த நபர்களினுடைய செயற்பாடுகள் ஏற்படக்கூடிய தடை மற்றும் சுதந்திரம் பற்றிய தேவையை தேடும் போதும் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அது நாங்கள் பொதுவாக செய்திகளை பார்க்கும் போது மிக தெரிந்த ஒரு விடயம். பல செல்வாக்கு மிக்க விடயங்கள் இந்த ஒரு தலையீடு இருந்திருக்கிறது. அதற்கு காரணமாகவும் இதை கருதக்கூடிய ஒரு வாய்ப்பு எடுக்கலாம். அடுத்து நாங்கள் செல்லலாம். பட்ஜெட்டுக்கு அனுமதி கோரி வடக்கு அமைச்சரவை கடிதம் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. இந்த பட்ஜெட் அனுமதி கோருகின்ற விட நீண்ட காலமாக இழுபறி நிலைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. ஆளுநருக்கு கடிதம் அனுப்புவதும் பின்னர் தீர்மானம் எடுப்பதும் செயலாளர் அதை தடை செய்வதும் அதற்கு பின்னர் நீதிமன்றம் போது நீதிமன்ற அறிக்கையை கண்டனம் தெரிவிப்பதும் என்று தொடர்ந்து இது நடந்து கொண்டு, அதாவது வடமாகாண சபை இயங்க தொடங்கிய காலத்தில் இருந்து இவ்வாறான ஒரு செயற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கும் தெரிகிறது திட்டமிடப்பட்டதா படவில்லை என்கின்ற ஊகத்தை எங்களால் கண்டுகொள்ள. நாங்கள் அண்மையில் எங்களுடைய நியூஸ் லைனுக்காக வடமாகாண சபை தவிசாளருடன் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்த போது அவரும் சொல்லியிருந்தார். நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். எதற்காக பொதுவாக ஆளுநரை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள்? எதற்காக நீங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் ஏன் ஆளுநரோடு பேசுவதற்கு உங்களிடம் இருக்கிற தடைகள் தொடர்பாக பேசுவதற்கு முன்வரக்கூடாது என்று அதற்கு தவிசாளர் CVK சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். நிச்சயமாக நாங்கள் தேவை ஏற்படும் பட்சத்தில் ஆளுநரோடு பேச தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு வெள்ளை கொடியையும் அவர்கள் காட்டியிருந்தார். அதற்கான ஒரு அங்கீகாரத்துக்கான தேவைதான் இந்த அமைச்சரவை கடிதமா என்ற கேள்வி இருக்கிறது. அதை கூறும்போது நாங்கள் நேரத்தை முழுமை பார்த்து வரலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஹெல்த் நலம் காணலே தேசத்தின் பலம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் நேரம் காலை 7 மணி. இவை இன்றைய தினம் உதயன் பத்திரிகை செய்திகள். உமா, அதைத் தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய வீரகேசரி பத்திரிகை செய்திகளுக்கு செல்லலாம். வீரகேசரியுடைய பிரதான தலைப்பு படி இருக்கிறது. ஜியாவிற்கு பிழை மறுப்பு, மனுவை நிராகரித்தது கர்நாடக மேல் நீதிமன்றம் தீர்ப்பு. நேற்றைய தினம் கஜன் இந்திய ஊடகங்கள் ஒரு பரபரப்பான செய்தியை முதலில் வெளியிட்டிருந்தன. அதாவது ஜெயலலிதா 4 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு நேற்று அவருடைய அப்பீல் மனு நேற்று எடுத்துக் கொள்ளப்படும் போது உண்மையில் அவர்களுடைய கட்சியுடைய தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு ஜெயலலிதாவிற்கு பிணை கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். இது அத்தனையும் மீறி ஒரு பிரபலமான வழக்கறிஞர், ஒரு சர்ச்சைக்குரிய வழக்குகளை கையாண்ட பிரபலமான ஒரு வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி இந்த வழக்கை தன்னுடைய வசம் எடுத்திருந்தார். இதையும் சர்வதேச உலகம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் பார்த்திருந்தது. எனவே நிச்சயமாக ஜெயலலிதாவிற்கு பிணை கிடைத்து விடும் என்று ஒவ்வொரு தனி மனிதரும் அதே நேரத்தில் ஊடகங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த நேரம்
முதலில் ஜெயலலிதாவுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் வந்து சொல்லியிருக்கிறார், ஜெயலலிதாவிற்கு பிணை வழங்குவதற்கு தான் மறுப்பு தெரிவிப்பதாக. காரணம், அவர் ஒரு பிரபலமாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த ஒருவர், அவர் வழக்கிலிருந்து தப்பிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வழக்குகள் விசாரிக்கப்பட்டு மதிய நேரத்திற்கு பின்னர் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது பவானி சிங்குடைய நிலைப்பாடு சற்றும் எதிர்பார்க்காத விதமாக நேர் எதிர்மாறாக இருந்தது. ஜெயலலிதாவிற்கு பிணை வழங்குவதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் அங்கு நீதிமன்றத்துக்குள் இருந்த கட்சியுடைய சில வழக்கறிஞர்கள், அதே நேரத்தில் நீதிபதியும் தன்னுடைய தீர்ப்பை வாசிக்கும் போது சில விடயங்களை, சந்திரசேகரராவ் சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார். நீதிபதி குன்ஹா சில விஷயங்களை கவனிக்க தவறிவிட்டார் என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார். இது இரண்டையும் கூட்டி கழித்து சட்ட ரீதியாக அனுபவம் பெற்ற சில வழக்கறிஞர்கள் அவசரமாக வெளியில் வந்திருக்கிறார்கள். ஜெயலலிதாவிற்கு பிணை கிடைத்துவிடும் சாத்தியத்தை நம்பி கிடைத்துவிட்டது என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வெளியில் இருந்த அந்த கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் உத்தியோகபூர்வமாக அந்த தகவலை ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக ஊடகங்கள், அதை பொறுப்போடு செயற்படும் ஊடகங்கள், பொதுவாக யாராவது ஒருவர் விஷயத்தை சொல்லும் போது அதை வெளியிட மாட்டார்கள். கட்சி சார்ந்த ஒரு வழக்கறிஞர் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்வார்கள். அநேகமாக இந்தியாவில் இருக்கின்ற 99% ஊடகங்கள் இதே செய்தியை, ஜெயலலிதாவிற்கு பிணை கிடைத்து விட்டது என்ற ஒரு செய்தி, ஜெயலலிதாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய, அதாவது கலைஞர் செய்திகளாக இருக்கட்டும், ஆமாம், அல்லது ஜெயலலிதாவுடைய தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை நடுநிலைமை வகிக்கக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கட்டும் மற்றும் புதிய தலைமுறை எல்லாமே ஜெயலலிதாவிற்கு பிணை கிடைத்து விட்டது என்று அறிவித்தார்கள். அவர்களுடைய தொண்டர்கள் இனிப்பு கொடுத்து பட்டாசு கொளுத்தி ஒரு சில நிமிடங்கள் ஒரு முற்றுமுழுதாக அந்த இடமே களை கட்டி மாறிவிட்டது. அதற்கு பிறகுதான் அவருக்கு நீதிபதி பிணை வழங்க முடியாது என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது முற்றுமுழுதாக அந்த பரப்பன அக்ரஹார பிரதேசமே மாறிவிட்டது. ஒருமுறை அப்படி இருக்கும்போது மறுமுறை கர்நாடக எல்லையிலே மிகப்பெரிய பதட்டம். இப்போது தமிழ்நாடு தங்களுக்கு எதிராக கர்நாடகம் செயற்படுகின்றது என்ற பொருளிலே மக்கள் திசை திருப்பப்பட்ட ஒரு நோக்கை நேற்றைய தினம் பிற்பகல் வேளைகளிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஒரு பதட்டமான சூழ்நிலை. இது ஒருபுறம் இருக்க, மற்ற விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய அடுத்த கட்ட செயற்பாடு பற்றிய ஒரு மத்திய அரசினுடைய செல்வாக்கும் இப்போது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அவர்களோடு நேரடியாக சென்று மோடி அவர்கள் அவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு இழுத்து வரக்கூடிய செயற்பாடுகள் இருப்பது நான் நினைக்கிறேன். நியூஸ் ஃபர்ஸ்டிலே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் நீங்கள் நிச்சயமாக அதை எடுத்திருந்தோம். இது ஜெயலலிதா சம்பந்தமான ஒரு விடயம் கஜன், உலக மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய விடயம். அதே மாதிரி அதற்கு பின்னணியும் வந்து நிறைய விடயங்கள் சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் தமிழ்நாடு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கர்நாடகாவுக்காக செல்கின்ற எந்த ஒரு பஸ் போக்குவரத்தும் இடம்பெறவில்லை. அதற்கான புக்கிங் கட்டணங்கள் எல்லாமே மக்களிடம் மீள கையளிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து கர்நாடக மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக, அதாவது இது ஜெயலலிதாவிற்கு பிணை வழங்கப்படவில்லை என்பது ஒரு வசனத்தோடு முடிகின்ற விஷயம். உண்மையாக கர்நாடக மாநிலத்து செயற்பாடா அல்லது கர்நாடக மாநிலம் இப்போது பாரதிய ஜனதா கட்சி வசம் இருப்பதனால் மத்திய அரசின் செயற்பாடான இன்னொரு கேள்வி இல்லை. பொதுவாக நேற்றைய தினம் அதாவது ஊடகங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு விடயம், கருத்து கணிப்புகளில் சரி, துறை சார்ந்த நிபுணர்கள் சரி, அவர் குற்றவாளியா இல்லை சுற்றவாளியா என்பது அது நீதிமன்றம் தீர்க்கக்கூடிய ஒரு விடயம். ஆனாலும் இவருக்கு ஜெயலலிதாவிற்கு பிணை கிடைத்துவிடும் என்பதுதான் அவர்களுடைய ஆதரவாளர்களாவது அல்லது எதிர்த்தரப்பினராவது சொல்லப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இது அரசாங்க வழக்கறிஞருடைய முதலில் ராம்ஜெத் மலானி சொல்லியிருந்தார் நீதிமன்றத்தில், பிணை வழங்குவதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞரை நீங்கள் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றத்தில். காரணம், 4 வருடங்கள் தான் இவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அரசாங்க வழக்கறிஞரை கருத்து கேட்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அவருடைய கருத்து கேட்கப்பட்டது. அவர் முதலில் மறுத்தார், அதற்கு பிறகு சம்மதித்தார். அதையும் காரணம் வந்து எப்படியும் நீதிமன்றம் வகையான தீர்ப்பு தரும் ஒன்று ஏற்கனவே தெரியப்பட்டதா என்ற அடுத்த கேள்வியும் இருக்கிறது. அதுவும் இருக்கலாம், அதற்கு பின்புலம் சரியாக தெரியவில்லை. ஆனால் அதையும் மீறி நீதிபதி, இது வந்து ஒரு நீதிபதி பெஞ்ச் கிடையாது, எனவே அவருடைய தீர்மானம் மட்டும்தான் நேற்றைய தினம். ஆனால் இப்போது டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுகின்றது.
அந்த தீர்ப்பு பிரதியோடு அவர்கள் வந்து டெல்லிக்கு செல்ல இருக்கின்றார்கள். அதே மீண்டும் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய செல்வாக்கு மத்திய அரசுக்கு இருக்கிறது என்கின்ற அந்த வலிமையை காண்பிப்பதற்கான இன்னொரு முயற்சி. பொதுவாக இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது கஜன், அதாவது தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தின் சகல அதிகாரங்களும் மத்திய அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு பின்னணியாகவும் அரசியல் பின்னணியாகவும் பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், மோடி அவர்களுடைய அரசியல் அசைவு ஆரம்பம் தொடக்கம். அவர் தேர்தலுக்கு முன்னர் 2 பேரை சந்தித்திருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், வீடிய தளபதி விஜய். நடிகர்களே ஏன் அவர் தேடினார் என்ற அடுத்த கேள்வி இருக்கிறது. அரசியல் கட்சி பிரமுகர்களை அவர் நாடவில்லை. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் தான் கத்தி திரைப்படமும் வெளிவர இருக்கிறது. நடிகர் விஜய் சந்தோஷத்தோடு இருப்பதாகவும் செய்திகள் வெளியிடும். ஆகவே இருவரையும் ஏன் அணுக வேண்டும் என்ற தேவை இருக்கிறது என்றால், இப்போது அரசியல் பின்புலம் உள்ளவர்களோடு அரசியல் பேசுவதென்றது கடினம். தனது கட்டுப்பாட்டுடன் இன்னொருவர் அதற்கு புதிதாக வரும்போது அவரை நியமிப்பது இலகுவாக இருக்கும். ஆகவே இந்தியாவினுடைய அனைத்து மாநிலத்தினுடைய செல்வாக்கையும் தனித்து வைத்திருக்கலாம். இது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பார்க்கலாம், ஹரியானாவிலே அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஹரியானாவினுடைய முன்னாள் முதல்வர் சிறையில் இருக்கிறார். அவர் அந்த உணவு பொதி சம்பந்தமான ஒரு ஊழல் வழக்கிலே அவர் சிறையில் இருக்கின்றார். அவர் இரட்டை அர்த்த முறையிலே ஒரு பேச்சொன்று ஹரியானா மேடையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். சிறையில் இருப்பவர்களுடைய பேச்சை நான் கேட்க வேண்டியதோ, அவர்கள் கூறக்கூடிய விடயங்கள் நடைமுறைக்கு வருமோ என்று நீங்கள் யாரும் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேரடியாக முகம் தருகிறேன், யாருக்கு சொல்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதை அடுத்து இந்தியாவை சுத்தம் செய்வோம் என்ற புதிய ஒரு எண்ணக்கருவை கொண்டு வந்து 9 பேருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். யாரும் எதிர்பாராத விதமாக தமிழகத்திலிருந்து கமல்ஹாசன் நடிகர் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆகவே மக்கள் வலிமை கொண்டவர்கள். அதே நேரம் பாருங்கள், ஜெயலலிதாவுக்கு எதிரான அலைவரிசை கொண்டவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய வாழ்க்கை எடுத்துக் கொண்டீர்களா இருந்தால் அவர் ஒரு முறை சிறை சென்றிருக்கின்றார். அப்போது ஆட்சியில் இருந்தவர் ஜெயலலிதா. அதன் பின்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் விஸ்வரூபம் திரைப்படம் சம்பந்தமாக நடைபெற்ற இழுபறி போக்கு, பின்னர் கத்து திரைப்படம் சம்பந்தம் இழுபறி போக்கு. இந்த மூவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையிலே ஒரு நேரிடை அதே போல இன்னொரு விடயம் கஜன், ஒரு கோடு இருக்கிறது. அந்த கோட்டை நாங்கள் சிறிதாக்க வேண்டும் என்றால் இன்னொரு பெரிதான ஒரு கோடை போட வேண்டும். எனவே மக்கள் அலை இருக்கின்றவர்களை பாவித்துத்தான் அந்த விடயத்தை செய்ய முடியும். இது ஒரு அரசியல் வியூகமாக இருக்குமோ என்று ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்றால் அதன்படியே அனைத்தும் நடைபெறுவதான ஒரு போக்கும் இருக்கின்றது. இது வெறுமனே திமுகவினுடைய எதிர்ப்பு என்று சொல்லுகின்ற சாதாரணமான விடயமாக ஒரு ஊடகவியலாளர் அடிப்படையில் எந்த பார்வை தெரியவில்லை. நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் கூட இது தொடர்பான செய்திக்கு பிறகு நாங்களோட செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதாவது தமிழ்நாட்டில் ஊழல் தொடர்பான வழக்குகளில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்தவர்கள் தொடர்பான ஒரு தொகுப்பை கொடுத்திருந்தோம். ஜெயலலிதா பெற்றுக்கொண்ட அந்த செய்த ஊழல் என்பது வந்து அதில் ஒரு சிறிய புள்ளி அளவு. கோடியாக எடுத்த குற்றச்சாட்டில் பல பேர் இருக்கும் போது இவரை சிறைக்கு அனுப்பி இருப்பது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு கருத்து தான் தமிழகத்தில் இருக்கிறது. புதிய தில்லி தொலைக்காட்சியினுடைய இணையம் நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை ஒன்று இதே தருணம் வெளியிட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு சம்பந்தமான விடயம், இவை பற்றிய இந்த சிறைவாசம் பற்றிய செய்தி வரும்போது கடந்த வெள்ளிக்கிழமை வந்த பட்டியல், அதாவது அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களில் அதிகூடிய சொத்துக்களை கொண்டவர்கள் அடிப்படையில் அருண் ஜெட்லி அவர்கள் தான் 66 கோடி வைத்திருக்கிறார், 64 கோடி வைத்திருக்கின்றார் என்ற செய்தி இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்களுடைய மருமகள் 27 கோடி வைத்திருப்பதாகவும் 1.48 கோடி ரூபாய் தான் சொத்துக்கள் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமருக்கு இருக்கிறது இந்திய மதிப்பின்படி என்றும், அதை தவிர லட்சாதிபதிகள் 5 பேர் இருக்கின்றார்கள் அமைச்சரவையில் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமைச்சரவையில் லட்சாதிபதிகள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மொத்தமாக 40 பேரிலே 5 தான் லட்சாதிபதிகள், இனியவர்கள் கோடீஸ்வரர்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுடைய வழக்கு பெரிய 1000 கோடி 5000 கோடி என்று அல்ல, வெறுமனே அதிகூடியவருக்கு கூட 40 தொடக்கம் 60 கோடி இந்திய மதிப்பு தான் இருக்கின்றது. அவர் உண்மையாகவே ஒரு செல்வந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான் அருண் ஜெட்லி என்கின்ற இன்னொரு விடயமும் அங்கு பேசப்பட்டிருந்தது. என்னுடைய கேள்வி, இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையிலே இவ்வகையான விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதுக்கு, நமக்கு தெரியும் இந்திய செய்திகள் என்பது குறிப்பாக இந்திய மத்திய அரசினுடைய மிகப்பெரிய செல்வாக்கில் இருந்து இயங்கக்கூடியவை. ஒரு விரல் அசைத்தால் அனைத்து இடங்களிலும் அதே செய்தி வெளிவரும். ஆகவே இவையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு தேவைக்கு உட்படுகிறதோ என்று ஒரு. அதே நேரத்தில் சில பத்திரிகைகள், இந்தியாவின் சில பத்திரிகைகள் கலைஞர் கருணாநிதியுடைய குடும்ப சொத்து விவரத்தையும் வெளியிட்டிருக்கிறார். கர்நாடகாவிலே அந்த பத்திரிகை வெளிவந்ததா இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்.
இது இருக்கும்போது அடுத்த செய்தி, பிணை அனுமதி செய்தால் மகிழ்ச்சி, நிராகரிக்கப்பட்டதை அடுத்து அதிர்ச்சி, அதிமுகவினர் கலவரம், தமிழக கர்நாடக எல்லையில் பதற்றம். அடுத்து சொத்து குவிப்பு வழக்கு 1996 ஆண்டு, 2000 ஆண்டு விசாரணை ஆரம்பம், 2003 ஆண்டு வழக்கு கர்நாடகாவிற்கு மாற்றம், 2014 27 செப்டம்பர் அன்று நீதிபதி ஜோன் மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பு, ஜெயா சசி உள்ளிட்ட 4 சிறையில் அடைப்பு. 29 கர்நாடக மேல் நீதிமன்றம் பிணை மனு தாக்கல். 30 விடுமுறை கால நீதிபதி ரத்னகலா முன்பு விசாரணை, 6 தள்ளி வைப்பு. பிற்பகலில் தான் மேன்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. 1 சிறுவர் தினம் அன்று பிணை மனு வழமையான நீதிமன்ற அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 7 ஜெயா உள்ளிட்ட 4 பிணை மறுக்கப்பட்டிருக்கின்றது. இதுல இன்னொரு விடயத்தை நான் சொல்ல மறந்து விட்டேன். நீங்கள் தான் நேற்று என்னோடு உரையாடி இருந்தார்கள். சசிகலா என்ற நம்பி மாத்திரம்தான் ஜெயலலிதாவுக்கு நம்பியா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்தில் இளவரசர் அவர்களுடைய திருமணத்தின் போது சசிகலா போன்று அவரும் உடை அணிந்து இவ்வளவு தூரம் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றதா? 3வது, நம்பி என்றிருந்தால் நம்பியை மாத்திரமே அவர் சிறையில் இருந்து சந்திக்கலாம். ஆனால் நம்பிக்கும் இளவரசருக்கும் இருவருக்கும் சகல தனக்கு கொடுக்கக்கூடிய செயற்பாடுகள் எல்லாம் சிறையில் அவர்களுக்கும் கொடுக்கப்படும் கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்கின்ற இன்னும் ஒரு சந்தேக கேள்வி. பொதுவாக இந்தியாவில் பரவலாக பேசப்பட்டிருக்கிற ஒரு விடயம், ஏனைய ஆட்சிகளோடு ஒப்பிடும்போது ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலே அதிகளவான ஊழல் தொடர்பான விடயங்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இவருடைய இந்த சொத்து ஊழல் என்பது முற்றுமுழுதாக மறக்கக்கூடிய ஒரு விடயமும் அல்ல என்று சொல்லப்படும். ஆனால் மற்றவர்களோடு ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும்போது இவருக்கான அந்த தொகை மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் இவர் யாருக்காக அதை செலவழித்திருக்கிறார்? உண்மையில் சசிகலா யார்? சசிகலாவுடைய வளர்ப்பு மகனுக்கும் இவருக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு என்ன? இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது. ஆனால் அது ஊடகங்களில் சொல்லக்கூடிய விஷயமா என்பது தொடர்பில் ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் இன்னொரு விஷயம், இவர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் ராம் ஜெத்மலானி முதலில் இந்த வழக்கை முதன்மை வழக்காக கருதி இந்த வழக்கை முதலில் எடுப்பதற்காகவும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதற்கு நீதிமன்றம் மறுத்து வழக்கு எண் வரிசையில் தான் உங்களுடைய வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று 73வது வழக்காகத்தான் ஜெயலலிதாவுடைய வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தை நாடும் ஜெயா இன்று மனு தாக்கலாகலாம் என்று ராம் ஜெத்மலானியுடைய புகைப்படம் தாங்கியதாக இருக்கின்றது. அவர் 90 வயதை கடந்தவர். ராம் ஜெத்மலானி பற்றி நிச்சயமாக இந்த சட்ட ரீதியாக இருப்பவர்கள் தேடி இருப்பார்கள். மற்றவர்கள் தேடுவதற்கும் இப்போது யூடியூப், கூகுள் என்று பல தேடும் இயந்திரங்கள் இருக்கின்றன. தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள். என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சட்ட வல்லுநர் என்ற பெருமை அவருக்கு இருக்கின்றது. இதற்கென்று அவர் இங்கிலாந்திலிருந்து இந்தியா வந்திருந்தது. அதாவது சர்ச்சையான வழக்குகளை கையாள்வதில் ஒரு திறமையானவர் என்று சொல்லலாம். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இவ்வாறான ஒரு ஊழல் வழக்கொன்று டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு சொல்லப்பட்ட விஷயம், அதாவது ஜெயலலிதா போன்ற ஒரு விஷயம், அதற்கு சொல்லப்பட்ட விஷயம், நீதிமன்றம் ஒரு பிரபலத்தின் மீது சேறு பூசுவதாக இந்த வழக்கு அமைந்திருக்கிறது என்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதே நீதிபதி தான் ஜெயலலிதாவின் இந்த மனுவையும் ஆராய போகின்றார். எனவே சட்டம் எவ்வாறு செய்யும் கடமையை செய்யும் என்பது ஒரு பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வரவு செலவு திட்டம் 24 சமர்ப்பிப்பு என்கின்ற செய்தி இலங்கையிலே. இது தவிர இன்று வீரகேசரனுடைய ஆசிரியர் தலையங்கம், நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு செயற்திட்டங்கள் அவசியம் என்கின்ற செய்தி இருக்கிறது. கண்ணை கட்டிக்கொண்டு இப்போது விரலை எங்கே வைப்பது இருக்கின்றது. இப்போது அவருடைய அசைவு ஏதோ யானை பக்கம் இருக்கிறது போல் இருக்கின்றது. அதாவது இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவித்த ஒரு கருத்தை மையமாக வைத்து இந்த விடயம். ஆனால் கை ஏதோ யானை பக்கம் இருக்கிறது போன்று தெரிகிறது. ஆனால் தட்டு போது இலங்கை கலாச்சாரப்படி வெற்றிலையும் பார்க்க தான் வைப்பார்கள். அது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதை நாங்கள் பல தடவைகள் அவதானித்தவரையால் எதிர்ப்பு கூறுவதும் கடினமான ஒரு விஷயம். அடுத்த செய்திக்கு செல்லாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள். இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இதுதான். ஜெயலலிதாவுக்கு பிணை மறுப்பு, 2 மனுக்களும் நிராகரிப்பு, குறுகிய நேரத்தில் முதலில் மகிழ்ச்சி, பின்னர் பெரும் சோகத்தில் அதிமுக ஆதரவாளர்கள் என்ற செய்தி. மயங்கும் நிலைக்கு சென்றார் ஜெயா. பிணை கிடைக்காத தகவல் அறிந்ததும் சிறையில் ஜெயலலிதாவுக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவருக்கு சிறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள். எப்போதும் இரும்பு மனத்தோடு இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் முதலாக சற்று தடுமாற்றம் அடைந்த நிலைக்கு அடைந்திருக்கிறார். மரணத்தின் பின் வாழ்வு, விஞ்ஞானிகள் புதிய ஆய்வு. நான் சொல்லியிருந்தேன் அலைவரிசை என்பது இருக்கிறது என்று. இது பற்றி பலர் பேசுகிறோம். ஆஃப்டர் டெத் என்கின்ற படங்கள் பல இருக்கின்றன, வந்திருக்கின்றன. அது சம்பந்தமான ஒரு ஆய்வை இப்போது செய்திருக்கின்றார்கள். மீண்டும் சொல்கிறேன், பஞ்சாங்கம் ஒருபுறம், மறுபுறப்பு என்ற இன்னொரு விடயம் பேசப்பட்டிருந்தது.
பல ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறார்கள். குறிப்பாக இந்துக்கள் மற்றும் கீழத்தைய மரபிலே இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு நம்பிக்கை, கல்லறைகளுக்கு பக்கத்தில் குறிப்பாக திருவண்ணாமலையை சுற்றி வரும்போது, கிரிவலம் வரும்போது அதில் இருக்கக்கூடிய உணர்வு அலைவரிசை மீண்டும் எங்களை பிறப்பிப்பது போல் இருக்கின்ற சொல்லும் போது முதல் இந்த நம்பிக்கையற்றவர்கள் அதை எப்போதும் என்ன சொல்வார்கள், அவநம்பிக்கையாக சொல்லுவார்கள். தற்போது ஆய்வுகளும் அது சார்ந்ததாக இப்போது வந்தவன், அதாவது மூளை ஸ்தம்பிதம் அடைந்த பின்னரும் பிரஞ்சை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்குதான் அந்த ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறது. ஆகவே மிகவும் வல்லமை படைத்தவர்கள் இறந்த பின்பரும் அவர்களுடைய சம்பீதத்தை நிலைநிறுத்தக்கூடும் என்ற இன்னொரு கருத்தும் இருக்கிறது. ரயில்வே ஊழியர்கள் இன்று நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம் என்கிற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நியாயபூர்வமான நடவடிக்கை. சர்வதேச பாடசாலைகளில் கல்வி கற்று வரும் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் சித்தடைந்த மாணவர்களை அரசாங்க பாடசாலைகளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பில் கல்வி கற்பதற்கு அனுமதிக்குமாறு அரச பாடசாலை அதிபர்களுக்கு இந்த வாரம் சுற்றுநிறுவனம் எடுக்கப்படுவதாக அறிய வருகின்றது. ஆகவே இது நியாயபூர்வமான நடவடிக்கையா என்கின்ற பொருளிலே இருக்கக்கூடிய பொருள் அர்த்தம் தினக்குரலினுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்ததாக இருக்கின்றது. அதுவும் ஒரு கல்வியல் நடவடிக்கையில் ஒரு மாற்றம். கேர்ஃபுல் எம்பசிடர்ஸ் உயர்மட்ட ராஜதந்திரி அனுப்பி இருக்குது போல என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமா இருக்கிறது. இப்போது என்னவென்றால், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகங்களை பணியாற்றக்கூடிய உயர்பாதைகள் இருப்பவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. டாக்டர் கிறிஸ் நோரிஸ் விவகாரத்துக்கு பின்னர் அது சார்ந்த ஒரு கேலி சித்திரமாக மூர்த்தியினுடைய சிந்தனை சித்திரம் பதிவாயிருக்கிறது தினக்குரலிலே. இது ஒரு புறம் இருக்க, அடுத்து நாங்கள் சூழலொலி பத்திரிகைக்கு செல்கின்றோம். சூழலொலியினுடைய பிரதான தலைப்பு நிராகரிப்பு, ஜெயாவின் பிணை மனு. ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் நேற்று சத்திய பிரமாணம். ஊவா மாகாண சபை நோனிசை தாக்கியோரின் வெற்றி பூமியாக இலங்கை, ஜனாதிபதி மீது ரணில் காட்டம். இதுவும் அதன் ஒரு தொடர்ச்சியான ஒரு பதிவாக. கிழக்கில் ஆட்சியை கவிழ்க்க முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டமைப்பு கூட்டு சதி சாடுகிறார் அமைச்சர் சம்பிக்க என்கின்ற செய்தி இருக்கிறது. அவர்கள் தங்களுக்குள்ளேயே சதி இருக்கிறதா இல்லையான்னு தேடுறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு விதத்தில் அவங்களை இணைக்கிறதுக்கான ஒரு பாலமா அமைச்சர் சம்பிக்க ரணவாக்கி இருப்பது சந்தோஷமாக இருக்கு. அடுத்து உலக விசாரணை குழுவின் இடைக்கால அறிக்கை டிசம்பரில், நவம்பர் 2, 3, 4, 5 முல்லைத்தீவில் விசாரணை என்கின்ற செய்தி இருக்கிறது. கூட்டமைப்பு புலம்பெயர் தமிழர்கள் நெருங்கி செயல்பட வேண்டும் என்கின்ற செய்தி சுடரொலியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. சுடரொலியினுடைய தலைப்புகளும் தொடர்ந்த வண்ணம் பார்த்தர்களாக இருந்தால் எப்போதும் புலம்பெயர்கள் தமிழர்கள் சார்ந்து நெருங்கினதாகவே இருக்கும். அது ஆசிரியர் தலையங்கத்திலும் பதிவாகி இருக்கிறது. ஆனால் இது இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு விடயம் என்கின்ற ஒரு கேள்விக்குறி. இதே இந்த காலகட்டத்துக்கு தேவையான விடயமா என்ற இன்னும் ஒரு கேள்விக்குறிகள். இரண்டும் பாதிக்கப்படுவது புலம்பெயர் தமிழர்கள் அல்ல, இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் மக்களும் தான் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் புலம்பெயர் தமிழர்களுக்கு அந்த நாடுகள் அவர்களுக்கு நியாயபூர்வமான மனித உரிமைகள் சார்ந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றது. அடுத்து ஐக்கிய நாடுகள் இது ஒன்றும் ஸ்ரீலங்கா இல்லையமா, ஏனென்றா ஐக்கிய நாடுகளுக்கு செல்வதற்கு சிறை காவலர்கள் சொல்லுகின்றார்கள். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு முகபாவத்தோடு அதை சொல்லுகின்றார். ஜெயலலிதாக்கு ஜேபியினுடைய கேலி சித்திரம் பல விடயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துகின்றது. ஒரு விதத்திலே இலங்கையிலே அங்கு செல்வதற்கான சுதந்திரம் கூட இருக்கிறது என்று இன்னொரு விடயம் இருக்கிறது. இவை சூடொலி பத்திரிகை செய்திகள். தொடர்ந்து மெட்ரோ தலைப்புகளுக்கு செல்லாம். ஜெயாவின் பிணை மனு நிராகரிப்பு என்ற செய்திதான் அங்கேயும். இன்று சகல சிங்கள பத்திரிகைகளின் தலைப்பு நீங்கள் பார்த்தீர்களா, ஜெயலலிதாவின் பிணை மறுக்கப்பட்டதுதான். ஜெயலலிதா பற்றி அதற்கு முன்னும் பெரிதாக அலட்டி கொண்டது இல்லை, தற்போது மாற்றம் அடைந்திருக்கிறது. தற்போது அவருடைய அலை மிக அதிகமாக இருக்கிறது. அது எதிர்மறையான அலையாக இருக்கட்டும், ஆனால் அலை அதிகரித்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து திரும்பிய பெண் உயிரிழப்பு, கருக்கலைப்பு சந்தேகிக்கலாம் என்று சந்தேகம் என்ற பிரச்சனை இங்கே இருக்கிறது. முன்னாள் எம்பி மகேஸ்வரனின் சகோதரர் துவாரேஸ்வரன் சாரீர பிணையில் விடுதலை என்கின்ற செய்தி இருக்கின்றது. அது எந்த விடயம் என்பதையும் கொஞ்சம் முழுக்க நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேணும். தெய்வல மிருக காட்சி சாலையில் அரிய வகை காண்டாமிருக கூட்டியை என்ற ஜப்பானிய ஜோடி. ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி, மிருக காட்சி சாலையில் இடம்பெற்றிருக்கிறது, நல்ல விஷயம். அட்டாளச்சேனை கோணாவத்தை ஆற்றில் குளிக்க சென்ற மாணவர்கள் ஐவரில் 2 நீரில் மூழ்கியதில் ஒருவர் மரணம் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. இவை இன்றைய தினம் மெட்ரோ செய்திகள். நிறைவாக நாங்கள் தினகரன் செய்திகளுக்கு செல்ல வேண்டும். தினகரனுடைய தலைப்பு, நம்மை நாம் நம்பும் நம்பிக்கையை நாட்டில் கட்டி எழுப்புவோம், தொழில்சார் பொறியியலாளர் சங்க அங்குரார்ப்பண நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. ஏன்னா பொறியியலாளர்கள் எப்போதும் கட்டுமானத்தில் இருக்கிறதால நாங்கள் எங்களை கட்டுமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பாக இருக்கிறது. யுத்தத்தில் உயிரிழந்த அனைத்து தரப்பினருக்கும் ஆத்ம சாந்தி, சமாதானம், சுதந்திரத்தின் சின்னம் சந்தகிர் சாய தாது கோபுரம்.
6500 பௌத்த பிக்குகளின் பிரித்தொலியுடன் நவம்பர் 23 ஜனாதிபதியினால் புனித தந்தங்கள் பிரதிஷ்டை என்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது இன்றைய ஒரு செய்தியாக. அதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்ததும் தாமதமா, தொடர்பு கொண்டால் 3 தினங்களுக்குள் அடையாள அட்டை, ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் தெரிவிப்பு. சர்வதேச கடலில் புயல், 180க்கும் மேற்பட்ட இலங்கை மீனவர்கள் நடுக்கடலில் தத்தளிப்பு. பங்களாதேஷ் மியான்மரிடம் உதவி கோருகிறது இலங்கை. குறிப்பாக முதலாம் எண் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். நிச்சயமாக இந்த மியான்மர் பங்களாதேஷ் அரசாங்கத்திடம் இலங்கை அரசாங்கம் உதவியை கேட்டிருக்கிறது. இதே நேரத்தில் நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் சர்வமத வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தது. இந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற மீனவர்கள் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்பதுதான் நியூஸ் ஃபர்ஸ்டுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அடுத்து பௌதிகவியலுக்கான நோபல் பரிசு ஜப்பான் அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிப்பு செய்தி இருக்கிறது. அடுத்து 3 லட்சம் லஞ்சம் பெற்ற பாடசாலை அதிபர் கைது. இது காலையில் அபுதுவ ஸ்ரீ தம்ம வித்தியாலயத்தில் 1ஆம் ஆண்டுக்கு மாணவர்கள் சேர்த்துக் கொள்ள அவரிடம் தந்தையிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற அதிபர் அப்படியே பிடிக்கப்பட்டதை நாங்கள் காட்சிகளாக பதிவு கொண்டிருந்தோம் நியூஸ் ஃபர்ஸ்டில். இந்த இடத்தில் ஒரு விடயம், இந்த பேரே கேள்விப்படையில ஸ்ரீதம்ம வித்தியாலயத்தில் 1ஆம் ஆண்டுக்கு சேர்க்கறதுக்கு 3 லட்சம் ரூபாய் ஏன் எடுக்கிறார் அடுத்த கேள்வி இல்ல. அதாவது ஒரு பேர் அவ்வளவு பிரபலமாகாத ஒரு பாடசாலைக்கு இவ்வளவு கேட்கும் போது அப்ப பிரபலமான பாடசாலைகளுக்கு என்ன நடக்கும்? ஆனால் அந்த 2 விதமான அதிபர்கள் இருக்கிறார்கள். மாணவர்களை சிறந்த வழியில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்ட அதிபர் ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நடுவில் ஒரு சிலர் இவ்வாறான அதிபர் ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்கு 3 லட்சம் காலையில். உண்மையில் என்னவென்றால் காலி ரிச்மண்ட் கல்லூரி காலையிலே மிகவும் பிரபலியமான கல்லூரி. அந்த கல்லூரிக்கு 5ஆம் ஆண்டு புலமை பரிசின் பின்னர் நேரடியாக செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த பட்டியல் படுத்தப்பட்ட பாடசாலைகள் முன்னணியில் இருக்கக்கூடிய பாடசாலை தான் ஸ்ரீதம்ம வித்யாலயம். ஆகவே இதற்கு வந்தால் அங்கே செல்லலாம். ஆகவே அங்கே மனு நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் இங்கே வருவார்கள். இதில் தொடர்பு இருக்கிறது. எந்த ஒரு விடயத்திலும் தொடர்பு. ஏதாவது அதை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது இருக்கும் கஜன். ஆனால் என்ன சொல்கிறது என்றால் இவ்வாறான அதிபர்கள் ஆசிரியர்கள் இனம் கண்டு அவர்கள் கல்வித்துறையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். உடனடியாக நீக்கப்படுவதுதான் சரியான விடயமாக இருக்கும். ஜனாதிபதி தேர்தலில் அரசுக்கு நல்ல பாடம் ஒன்றை புகட்டுவோம் என்று எதிர்கட்சிகள் பொம்மை போன்று இருக்கின்றன. ஆனால் அரசாங்கம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அதாவது தேர்தல் பிரச்சாரம் இப்போதே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே கார்ட்டூனிலே தினனுடைய ஆசிரியர் தலையங்கம் உணவிலும் மேலத்தைய நாகரிகம் பேணுவதால் உருவாகும் பேராபத்து நிச்சயமாக காலத்தின் தேவை கருதி ஒரு ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. நிறைவாக யாழ் தினக்குரலை நாங்கள் பார்க்க வேண்டும். ஜெயலலிதாவுக்கு பிணை மறுப்பு, இரு மனுக்கள் நிராகரிப்பு, குறுகிய நேரத்தில் முதலில் மகிழ்ச்சி, பின்னர் பெரும் சோகத்தில் அதிமுக ஆதரவாளர்கள். ஊடக செய்திகளில் குழப்பமேன், அது பற்றி நாங்கள் ஆரம்பத்தில் அறிய தந்திருக்கின்றோம். அதாவது ஜெயலலிதாவினுடைய வழக்கறிஞர் யாழ் தினக்குரலுக்கு எதிராக நேற்று 20 பேரை திரட்டி வந்து ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தி. பின்னணியில் இருந்து இயக்கியவர்கள் யார் என்ற கேள்வியுடன் வந்திருக்கின்றது. எந்த ஊடகமாக இருந்தாலும் அவர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி சம்பந்தமாக நாங்கள் அறிக்கை கொடுப்போம். அது அநீதியா அல்லது திட்டமிடப்பட்டதா என்பது இனி வரும் காலங்களில் நாங்கள் கூற வேண்டும். நாங்கள் தகவல் மட்டும் பதிவு செய்திருக்கின்றோம். ஜனாதிபதி யாழ் வருகையை கூட்டமைப்பு புறக்கணிக்குமா இல்லையா? முடிவில்லை. ஓரிரு தினங்களில் முடிவு, நேற்று ஆராய்ந்த பின்பு அறிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இது முக்கியமான ஒரு விடயம். ஆனால் நேற்றைய தினம் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சொல்லப்பட்ட விடயம், நேற்று நடந்த கூட்டம் இது தொடர்பான ஒரு கூட்டம் அல்ல, அமைச்சர்களுக்கான வடமாநில சபை அமைச்சர்களுக்கான ஒரு கூட்டம். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. எதிர்வரும் தினங்களில் இது தொடர்பாக நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி நாங்கள் உங்களுக்கு அறிக்கையை அறிவிப்போம் என்று. இந்திய மீனவர்கள் 4 நெடுந்தீவில் நேற்று கைது. தொடர்ந்து இந்திய தொடர்கதை. முதலாம் இலக்க புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் தமிழகத்திலே. குறிப்பாக ஜெயலலிதாவினுடைய மனு விசாரணை பின்னர் தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருந்த விடயத்தை தாண்டி அங்கிருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் ஜெயலலிதாவினுடைய உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் உள்ளடங்களாக அனைத்து நிறுவனங்களும் இந்த புயல் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறிப்பாக மக்களின் நலன் சம்பந்தமான ஒரு விடயமாக இருப்பது. அதே நேரத்தில் தற்போது முதலமைச்சராக இருக்கின்ற பன்னீர்செல்வமும் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார். மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்ப வேண்டும், இதைத்தான் ஜெயலலிதா வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே ஆர்ப்பாட்டங்கள், இந்த கடையடைப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோளையும், ஏனென்றால் தமிழ்நாடு முழுமையாக ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது, அதை நிறுத்துமாறும் கேட்டிருக்கிறார். ஆகவே திருவள்ளுவர் கூறிய பொய்யாமொழி பொருள் கூறிய விடயத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த பௌர்ணமி நாளில் நாங்கள் ஞானம் கொடுக்க முடியாது, தகவல் மாத்திரமே கொடுக்கலாம். எனவே தீதும் நன்றும் எங்கள் முன்னே இருக்கின்றன. அதை ஒரு சான்றோன் என்பவன் எப்படி என்றால், நன்கு அறிந்து செயற்படுபவன் நல்லவன் எப்படி என்றால், எதை செய்தால்
நன்மை வருகிறது, எதை செய்தால் தீமை வருகிறது என்பதை நீண்டகால போக்கிலே நினைத்து செய்ய வேண்டும். தற்போது நமக்கு கிடைக்கிறதே என்று நாங்கள் எடுத்து செய்யும் போது தற்போதைக்கு எங்களுக்கு கிடைக்கிறது, ஆனால் நீண்ட நாட்களுக்கு அப்படி இருக்கும் என்பதையும் கொஞ்சம் உணர வேண்டும். நேர்மையின் வழி, நல்ல தர்மம் நிச்சயம் மனிதத்தை வாழ வைக்கும். அதைத்தான் கௌதம புத்தரும் சொன்னார் என்ற இந்த பௌர்ணமி தினமும் கௌதம புத்தரும் நெருங்கியவர்கள். அதனால் கூறிக்கொண்டு இன்றைய தினத்தில் சக்தி பிரஸ் ரிலீஸை நான் உமாவுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம். தொடர்ந்து நீங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கலாம் என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் கனிவன்போடு கஜமோகன். வணக்கம் நேர்களே.